So guys, நம்மளுடைய வீடியோ சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேங்காக் போயிட்டு இருக்கோம். ஆஸ் யூஷுவல் ஆட்டோ ஷோ போகிறோம். தாய்லாந்து எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் கண்ட்ரி, த மோஸ்ட் ஃபேவரட் கண்ட்ரின்னு கூட சொல்லுவேன். நிறையா வாட்டி போயிருக்கேன். ஸோ சாரி கைஸ், நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட் ஆகணும்னு கொடுத்து சாவடிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆட்டோ ஷோ போகிறோம். நம்ம பேங்காக்ல டான்மேங் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டு அங்கேருந்து பை கார் ரயாங் ப்ராவின்ஸுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு பீச் சைடில் ஒரு 2 days ஸ்டே. அதுக்கப்புறம் திருப்பியும் கம்மிங் பேக் டு பேங்காக் பை காரில் போகிறோம். அதுக்கப்புறம் அகெயின் பேக் டு பேங்காக்ல ஒரு 2 days ஸ்டே இன் பயோக் ஸ்கை ஹோட்டல், டாலஸ்ட் ஹோட்டல் இன் தாய்லாண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறோம். ரீசனாக பார்த்தீங்கன்னா எர்த்குவேக்லாம் கூட நடந்திருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி சேஃபாக இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இந்த வீடியோ vlog போகுதுன்னு தெரில. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் த vlog guys. அண்ட் நம்ம ஆட்டோ ஷோ வீடியோ பார்த்தீங்கன்னா தனியாக வரும், ஓகேவா? ஸோ ஆட்டோ ஷோ அந்த வாசல் போகிற வரைக்கும் இந்த vlog தொடரும் கைஸ், ஓகேவா? ஸோ என்ஜாய் த vlog. ஸோ இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. நம்ம போர்டிங் பாஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ இன்னொரு 1 hourல நம்மளுக்கு ஃப்ளைட் 11:25க்கு ஃப்ளைட் ஏர் ஏஷியாவில் தான் போக போகிறோம். மார்னிங் 4:30 அந்த மாதிரி அங்கே ரீச் ஆயிடுவோம் கைஸ். ஸோ அங்கே ரீச் ஆகிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போயிருக்கோம் நான் இதுக்கு முன்னாடி. பேங்காக்கு, கிராபி, ஃபூக்கெட்டு, இந்த மாதிரி நிறைய பிளேஸ் போயிருக்கேன். ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக போனோம்னு சொல்லிட்டு ரயாங் ப்ராவின்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு போயிட்டு ஒரு 2 days ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பயங்கர டென்ஷன் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ ஃபைனலாக ஒரு ட்ரிப்பு. ஸோ நீங்களும் vlog என்ஜாய் பண்ணுவீங்க. அதான் கைஸ் ஃபுட் கோர்ட் போயிட்டு KFCயில் பாப்கார்ன் சிக்கன் வாங்கிட்டு அப்படியே லஸ்ஸி வாங்கிட்டு உக்காந்தாச்சு. ஃப்ளைட்டுக்கு இன்னும் ஒரு 1 hour இருக்குது. ஸோ கைஸ் போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. We are going to enter the flight. நம்ம ஏரோ புக் பண்ணியிருக்கிறதால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏர் ஏஷியா அங்கே நின்றுட்டுருக்குது. போர்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக டான்மேங் ஏர்போர்ட்டை ரீச் பண்ண போகிறோம் இன் 3 hours. ஓகே, பிரிட்ஜே கொடுத்துருக்காங்க. குட். ஸோ கைஸ் ஃப்ரண்ட் ரோவில் வந்து உக்காந்தாச்சு. நல்லா லெக் ரூம் இருக்கும். போன வாட்டிலாம் ரொம்ப அனுபவித்தேன். பின்னாடிலாம் உட்காந்து பின்னாடி மிடில் ரோல்லாம் உட்காந்து லெக் ஸ்பேஸே இல்லாமல் ரொம்ப தவிச்சேன். ஸோ இந்த வாட்டி ஏரோ புக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃப்ளைட் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கைஸ் இருக்குது. ஏரோ ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒருத்தர் மட்டும் அவங்க உட்காந்துருக்காரு. சாரி கைஸ், மைக் அட்டாச் பண்ணல, அதனால வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் கேட்கும். ஸோ கைஸ் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு. சிக்கன் பேசில் ஃப்ரைட் ரைஸ், தாய்லாண்ட் ஃபுட் கைஸ். இதுதான் கைஸ் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட். ஸோ கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்ல ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான் நெக்ஸ்ட் 3 hours. பேங்காக்கில் 4:40க்கு கரெக்டாக லேண்ட் ஆகிருக்கும் கைஸ். எக்ஸாக்ட்லி 3 hours இருக்குது. ஸோ நம்ம இப்போ இமிக்ரேஷனை கிளியர் பண்ண போயிட்டுருக்கோம் கைஸ். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வீசாலாம் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் ட்ராவலிங் டு பேங்காக்கு உங்களுக்கு வீசா ஃப்ரீ. ஜஸ்ட் பாஸ்போர்ட்டை மட்டும் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம், ஸ்டாம்ப் அடிச்சுட்டு. ஸோ டைம் இப்போது 6:30 கைஸ். அப்படியே நம்ம சிட்டியை விட்டு வெளில போயிட்டே இருக்கிறோம் ரயாங்குக்கு. ரயாங்கு இங்கேருந்து 2 to 3 hours ஆகும். ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் நம்மளுடைய vlog. நம்ம ஊர் லோக்கல்ஸ் அந்த மாதிரி இங்கே மார்க்கெட் பாருங்க கைஸ். ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நின்றுருக்கோம் கைஸ். இங்கே பாருங்கள், சிவிக்கு சும்மா அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். வாய்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குல்ல.
ஸோ இன்னொரு 110 kilometers கைஸ் ரயாங் ப்ராவின்ஸ். நான் காட்டுறேன் நான் எந்த கார் ஓட்டுறேன்ட்டு. அதோ இருக்குது பாருங்கள், அந்த ரெட் கலர் காரில் தான் நம்ம வந்தோம். இதுதான் கைஸ், ஜஸ்ட் கப்பச்சினோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்த உடனே குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். நைஸ் கஃபேல, ஹைவேல ஒரு கஃபே. பில் வாங்கியாச்சு. இன்னும் ஒரு 2 minutesல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளுடைய கப்பச்சினோ. ஸோ கைஸ், நம்மளுடைய கப்பச்சினோ வந்துருச்சு. நைஸ் கோல்ட் கப்பச்சினோ. ட்ரைவ் பண்ணும்போது தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். இதை குடித்ததுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதுதான் கைஸ் ஹைவேக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கான ஒரு இடம். ஸோ நம்மளுடைய கார் பார்த்திங்கன்னா அதுவும் அங்கே நிற்குது, டொயோட்டா யாரிஸ் ஹேட்ச்பேக். ஸோ இந்த காரில் தான் நம்ம வந்தோம். ஜஸ்ட் கேஷ் தேவைப்படுது, அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் கைஸ். பிக்கப் ட்ரக் பாருங்கள். இதுதான் கைஸ் சிக்கன் சாட்டே, ஒன் ஆஃப் மை ஃபேவரட். சிக்கன் சாட்டையும் பிடிக்கும், போக்கும் பிடிக்கும், பீஃபும் பிடிக்கும் ரொம்பவே. ஜஸ்ட் லவ் இட். ஸோ ஃபைனலாக ரயாங் ரீச் பண்ணியாச்சு. 6:30க்கு ஆரம்பிச்சது, 10:30 தான் சேர்ந்துருக்கோம். நடுவில் ஸ்டாப்ஸ்லாம் பண்ணதால் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஆனால் நான் வண்டி ஓட்டினதால் ரெக்கார்ட் பண்ண முடியல கைஸ், தப்பாக அடிச்சுக்காதீங்க, இல்லாட்டி வ்ளாக் பண்ணியிருப்பேன். நல்லா பெரிய ஹோட்டல் கைஸ். அந்த ஹோட்டல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோட்டலுக்கு அந்த சைடு அப்படியே ஓஷன் வியூ செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஸோ கைஸ், காரை பார்க் பண்ணியாச்சு. ரிசப்ஷன் போக போகிறோம். ஜஸ்ட் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். அந்த கார் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. என்ன காருன்னு தெரில, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். இந்த ஃபோர்டு பாருங்கள், இது எப்படி பண்ணி வச்சுருக்காங்களா, செம்மையாக இருக்குல்ல பார்க்க. சான்ஸே இல்லை. இங்கெல்லாம் ஃபுல் டிண்டட் தான் கைஸ் இந்த கார்ஸ் எல்லாமே. பாரபட்சம் பார்க்காம டின்ட்டு போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு முதற்கொண்டு டின்ட்டு தான். செம்மல்ல. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11 o'clock. 2 o'clock தான் ஆக்சுவலி செக்இன். ஆனால் நாங்கள் ரொம்ப ஏர்லியராகவே வந்தாச்சு. ஸோ 2 o'clock தான் விட முடியும், ஏன்னா ரூமில் கெஸ்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த லாஞ்சில் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க கைஸ். வேறு வழியே இல்லை, 2 hours வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி வியூவோடு இருக்குது, செம்மையாக இருக்குது. ரூம் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ் நம்மளுடைய ரூம். இதுதான் ஹால், செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது. மேலே சென்ட்ரலைஸ்ட் ஏசி போட்டிருக்காங்க, டிவி, நல்லா இருக்குது ரூம். அண்ட் ரெஸ்ட் ரூம் இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்குது. And bathroom in the side, கொஞ்சம் ஸ்பேஸ், திங்ஸ் லைக்கிறதுக்கு ஹேர் ட்ரையர். இங்கேயும் பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் ஏசி, பெட், சோஃபா, அந்த சைடு ஒரு ஸ்மால் டேபிள், டிவி. வியூவை பாருங்கள், இங்கே பாருங்கள். இது செகண்ட் ஃப்ளோர் நம்ம இருக்கிறது. வியூ பாருங்கள், ஈவினிங் அப்படியே இங்கே உட்காந்து காஃபி எல்லாம் குடித்தா செம்மையாக இருக்கும். கடல் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. அந்த சைடு சம் பிரிட்ஜ் ஏதோ இருக்குது, அங்கே சைடு ஒரு கப்பல் நிற்குது. கப்பல் தானே அது? ஆமாம், கப்பல் மாதிரி தான் தெரியுது. இது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பீச் மாதிரி, நீங்கள் வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, ஈவினிங் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 12,000 rupeesக்கு இந்த மாதிரியான ஹோட்டல் கிடைக்குது ரயாங்கில். நல்லாயிருக்குல்ல? நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் கைஸ் நம்மளுடைய ஹோட்டல். ஸோ நம்ம இங்கே சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் வியூ, பக்கத்துலேயே ஹோட்டல். ஈவினிங் இங்கே டேபிள்லாம் போட்டு சாப்பிட வைப்பாங்க. இப்போ கொஞ்சம் சன்னியாக இருக்கிறதால அங்கே போட்டிருக்காங்க டேபிள். அண்ட் உள்ளே உட்காரதுக்குமே நல்லா ஜில்லுன்னு காற்று வருது கைஸ். நிஜமாவே இவ்வளோ வெயில் அடித்தாலும்
உள்ளே நல்லா இருக்குது. ஸோ இப்போது ஃபிஷ் அந்த மாதிரியான சீ ஃபுட்டை ட்ரை பண்ண போகிறோம் கைஸ். இதுதான் ப்ரான் டோனட். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ப்ரான் டோனட்டும் அந்த ஃப்ரைட் ஃபிஷ்ஷும் சாப்பிட்டு வந்தாச்சு. ரிவ்யூ எப்படி இருக்குன்னு இங்கே வந்து சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அந்த வீடியோ எடுக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு ஓடிடுச்சு. கன்ஃபார்ம்டாக காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க. அதனால தான் இதில் சொல்கிறேன். அந்த ப்ரான் டோனட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஜஸ்ட் ப்ரானை மேஷ் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு அந்த பெரிய ஃபிஷ் பாருங்கள். அந்த ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா KFC ஃப்ரை பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பைனாப்பிள், ஆனியன், கேப்சிகம், சம் சாஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் 2 ஜூஸ், லைம் சோடா ஒன்று குடித்தோம். அப்புறம் வந்து ஒரு வாட்டர்மெலான் ஜூஸ் ஒன்று குடித்தோம். மொத்தமாக சேர்த்து 700 பாத் தான் வந்துச்சு. இது ரயாங்குங்கிறதால கொஞ்சம் சீப்பாக இருக்குது. இதுவே பேங்காக் அந்த மாதிரியான சிட்டிஸ்லாம் நம்ம இருந்திருந்தோன்னா 1200 1400 பாத் வரைக்கும் பில்லை போட்டிருப்பாங்க. நம்ம இருக்கிற இந்த ஹோட்டலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12,000 ருபீஸ் ஃபார் 2 days போட்டிருக்காங்க. ஓகேவா? வித் இந்த மாதிரியான ஒரு வியூவோடலாம் கிடைக்கிறது கஷ்டம். ரயாங்குங்கிறதால உங்களுக்கு பார்த்திங்கன்னா சீப்பாக இருக்குது எல்லாமே. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பட்டாயா 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 அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ரௌடடான பிளேஸுக்கு போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. போனால் அப்படியே நல்லா கொஞ்சம் யூனிக்காக பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதனால தான் ரயாங்கை செலக்ட் பண்ணுது. நினச்ச மாதிரியே நல்லா பீஸ்ஃபுல்லாக ஆள் நடமாட்டமே இல்லாமல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பேங்காக்லேருந்து பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ் வருது கைஸ். 4 hours ட்ராவல் ஆகிடுது எப்படி பார்த்தாலும். நடுவில் ஸ்டாப்ஸு எல்லாம் பார்த்துட்டு. ஸோ நல்லா இருக்குது ரயாங். என்ன கொஞ்சம் இந்த இடத்துக்கு வந்து ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இதுதாங்க இந்த ஹோட்டலுடைய ஸ்விம்மிங் பூல். நல்லா இருக்குல்ல? இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் சூப்பராக இருக்குல்ல? இதுதான் பார். நைட் அப்படியே டின்னர் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். அங்கே தான் கைஸ் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே சென்டரில் ஸ்விம்மிங் பூல், அந்த சைடு ரெஸ்டாரண்ட், நைஸ் அண்ட் காம் பீச், ஃபுல் டார்க். இந்த சைட்லேருந்து அப்படியே திருப்பினீங்கன்னா இங்கே பாருங்கள் லாபி. இதுதான் அந்த ரிசப்ஷன் ஏரியா. அங்கேருந்து தான் வந்தோம் நம்ம. செம்மையாக இருக்குல்ல? ஃபுல் ஏரியா செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த ஹோட்டல். சான்ஸே இல்லை. நைட்டு பாருங்க வியூ எப்படி இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லைல்ல? இங்கே பாருங்கள். இங்கே தான் ட்ராப் ஆஃப் ஏரியா. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் தெரியுதா? ஃப்ரீயாக இருக்குது. இப்போ புரியுதா நான் ஏன் ரயாங்கை செலக்ட் பண்ணி வந்தேன்னு? பீஸ்ஃபுல்லான பிளேஸ். இதோ நம்ம காரங்க நிற்குது. இந்த ஹேட்ச்பேக் எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்குது கைஸ். நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு, சூப்பராக இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கூட டின்ட் ஒட்டியிருக்காங்க. வரும்போதெல்லாம் அப்படியே மழை சீசன் வர மாதிரியே இருந்துச்சு. கிளாஸை லைட்டாக இறக்குனா வெயில் சுட்டெரிக்குது அந்த மாதிரி இருந்துச்சு கைஸ் நிஜமாவே. இங்கே பாருங்கள் தெரியுதா டார்க்கு? நைட் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் இந்த காரை. பட் ஆனால் இந்த ரூல்ஸ்லாம் இந்த கண்ட்ரியில் கிடையாது. எவ்வளோ டென்ட் வேணாலும் போட்டுக்கலாம். ட்ரக்கு பாருங்க கைஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னு. செம்மையாக இருக்குல்ல? இதுதான் கைஸ் எனக்கு தாய்லாண்டில் பிடிச்சது. செம்மையாக வச்சுருப்பானுங்க ஒரு காரையும். ஃபைனலாக 7-11க்கு வந்திருக்கோம். ரோட்ஸ்லாம் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கைஸ். க்ளீனாக காரை இங்கே பார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போக போகிறோம். ஜஸ்ட் சூப்பர் மார்க்கெட் வந்துருக்கோம் கைஸ். இப்போ தான் வெண்டிங் மிஷினில் அப்படியே சாக்லேட் ஷேக் மாதிரி எடுத்தேன். செம்மையாக இருக்குது. மயிலவை குடிக்கிற மாதிரியே இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. இதுதான் கைஸ் இந்த வெண்டிங் மிஷின். எந்த ஃப்ளேவர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம்.
கிளாஸ் எந்த சைஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு புஷ் பண்ணிங்கன்னா ஜூஸ் ஐ மீன் மில்க் ஷேக் வந்துடும். ஏர்லி மார்னிங் 9 o'clock இப்போ தான் எழும்பணும். இங்கே பாருங்கள் மழை பெஞ்சிருக்குது. க்ளவுடி தண்டர் சவுண்ட்லாம் கேட்டுட்டு இருக்குது. சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே கேட்குது. செம்ம கிளைமேட், நான் ஆசைப்பட்ட கிளைமேட் வந்துருக்குது. இன்றைக்கி டே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வெளில கிளம்ப வேண்டியதுதான். ஸோ காய்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டுருக்கோம். ரெஸ்டாரண்ட் பேர் சால்ட்டுன்னு வச்சுருக்காங்க. இங்கே தான் சாப்பிட போகிறோம். இங்கேயும் மியூசிக் போட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப ரெக்கார்ட் பண்ண முடியாது, இருந்தாலும் ஜஸ்ட் காமிக்கிறேன். ஸோ கைஸ், கொஞ்சம் சாலட் போட்டிருக்கேன், கோவா ஜூஸ், கொஞ்சம் யோகர்ட், கொஞ்சம் ஸ்க்ராம்பிள்ட் எக் வித் போக்கெல்லாம் போட்டிருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே கடலை பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கைஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. அங்கே சாப்பிட்ட எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருந்துச்சு. என்ன அங்கே பத்தாய் ஒன்று சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அது சற்று டொங்கல் போல் இருந்தது. அது மட்டும்தான் ஒன்று, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்க லோக்கல் தாய் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, பத்தாய் வந்து இங்கே நல்லா இல்லை, வெளியில் நல்லாயிருக்கும் லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் இருந்துச்சுன்னா அதையும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ 11:30. ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. தூரத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி போனோம் ஒரு பார்க்குக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் கைஸ். கிளைமேட்டும் நல்லா இருக்குது, வெயிலே இல்லை இன்றைக்கி. ஸோ லெட்ஸ் கோ. இந்த வாட்டி ஃப்ரெண்டு ஓட்ட போகிறாப்புல காரை, அதனால் என்னால் கொஞ்சம் vlog பண்ண முடியும். இன்னும் 52 கிலோமீட்டர்ஸில் ரீச்சுன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ஸ் காட்டுது. அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம் கைஸ். மழை வர மாதிரி வேறு இருக்குது வெளியில், சூப்பராக இருக்குது. ஸோ ரயாங் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குமா. எல்லோரும் சவுண்ட் வச்சுட்டு ஊன்ட்டாங்க போயிட்டுருக்காங்க. பேங்காக் கேட்கவே தேவையில்லை, சும்மா டுக் டுக் பறக்கும். ஹெவி ட்ரக்லாம் போகுது பாருங்கள் ஃபேக்ட்ரிஸில். ஐ கெஸ் சிமெண்ட் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஆனால் ரோடெலாம் க்ளீன் கைஸ், க்ளீன். எல்லாருமே பயங்கரமாக ரூல்ஸ் எல்லாம் மதிக்கிறாங்க. நைஸ். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஃபேக்ட்ரி தெரியுதா? நிறையா இருக்குது ஃபேக்ட்ரி. கண்டெய்னர்ஸ் பாருங்க, தெரியுதா? சுற்றி சுற்றி ஃபேக்ட்ரிஸ் தான் இங்கே. டிராஃபிக் டிசிப்ளின் பார்த்தீங்களா கைஸ்? இந்த ஊரில் எவ்வளோ கேப் விட்டு நிறுத்துறாங்க பாருங்கள். இப்போ நம்மளுமே பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நிறுத்துகிறோம் பாருங்கள். ஒட்டி ஒட்டி நிற்கிறதே இல்லை. இதெல்லாம் எனக்கு தாய்லாண்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். எவ்வளோ ட்ரக் பாருங்க கைஸ், செம்ம பெரிய ஃபேக்ட்ரி இது. தெரியுதுங்களா பிளான்ட் அங்கே? சிக்னலில் நிற்கிறோம். ஸோ இந்த ஊரில் ஒரு வித்தியாசமான பழக்கம் பாருங்கள். இந்த புத்தா ஸ்டாச்சு, இங்கே ஒரு சாமி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க ஃபேஸிங் த ரோடு. ஏன்னா ரோடை பார்த்து அவங்க சேஃபாக காரை கூட்டிகிட்டு போவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இந்த ஊரில். நம்மளாக இருந்தால் நம்மளை ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு கும்பிட்டுட்டு கார் எடுப்போம். இங்கே வித்தியாசமாக ஃபாலோ பண்ணுறாங்க. தாய்லாண்ட். இந்த ஹோண்டா கார் பாருங்கள், ஐ கெஸ் அக்கார்டுன்னு நினைக்கிறேன்.
வண்டி எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறது. நம்ம ஊரில் அப்படியே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க ஹோண்டா. இண்டிகேட்டர் பாருங்க இது எப்படி இருக்குல்ல, ஸ்வைப்பிங் ஃபங்க்ஷனோட. அக்கார்டில் ஸ்போர்ட்ஸ் கார், அது ஸ்போர்ட்ஸ் எடிஷன் ஆர்எஸ். இந்த மாதிரியான வேனுக்கே அலாய்ஸ் எப்படி போட்டிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரியான வேனுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போகிறாங்க ஹைவேல. இவங்க ஒரு ரகம், பிக்கப் ட்ரக்கு வேறு ரகம், அவனுங்க இன்னும் இதை விட பயங்கரமாக பறக்கிறானுங்க. இங்கேயும் 7-Eleven ஃபியூவல் ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அமேசான் கஃபே அங்கே போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோம். காரை பார்க் பண்ணியாச்சு. ஸோ அமேசான் கஃபேல ஹாட்டாக ஒரு கப்பச்சினோ சாப்பிட்டாச்சு. லைட்டாக தலைவலி இருந்துச்சு, போயிடுச்சு இப்போ சுத்தமாக. நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். கிளைமேட் க்ளவுடியாக தான் இருக்குது, வெயில் இல்லை, நல்லா இருக்குது, ரொம்ப அவியவும் இல்லை. அதனால் இப்போ திருப்பியும் நம்மளுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸில் தான் இருக்குது, 20-25 மினிட்ஸில் நம்ம ரீச் ஆயிரும். ஸோ லெட்ஸ் கோ. இங்கே பாருங்க ஒரு கோயில், எவ்வளோ பெரிய புத்தர் சிலை இல்லை. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க டெம்பிள். BMW ஷோரூம் கைஸ். உள்ளே நுழைஞ்சாச்சு. சாரி, கால் பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. உள்ளே நுழைஞ்சாச்சு இந்த பார்க்குக்கு. இது ஒரு பார்க்குங்க பாருங்க, கார் பார்க்கிங் இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ பார்க் பண்ணிட்டு உள்ளே போக போகிறோம். என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்ப்போம். இந்த ஊரில் ட்ரக்கை பார்த்தாலே ட்ரக்கை கூட வாங்கணும்னு தோணுது. செம்மையாக அதுக்கும் மஃப்ளர்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு வான்னு போகிறானுங்க ஹைவேஸில். ஸோ வந்தாச்சு, அதுதான் என்ட்ரன்ஸு. பேர்ட்ஸ் இன் ரயாங் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இருக்கும் போல் இந்த இடத்துல. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஸோ போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, கேம்ப் சைட், அக்காமடேஷன், பீச், வியூ பாயிண்ட், இப்படி தான் போக போகிறோம். உள்ளே மொபைல் வச்சுக்கிறது சேஃப்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே பல குரங்குகள் நடமாடிக்கிட்டு இருக்குது. ஸோ வி ஷுட் பி சேஃப். போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது. ஆனால் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ் இங்கே. ஸோ நம்ம அப்படியே நடந்து வந்துட்டு இங்கே வந்திருக்கோம். வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. சின்ன சின்ன தீவுலாம் அங்கே இருக்குது, தெரியுதுங்களா? செம்மையாக இருக்குது. இங்கே ஹெலிகாப்டர் லேண்டிங் பேடு கூட வச்சுருக்காங்க பாருங்களேன். போட்ஸ், மேபி போட் ரைட்ஸ் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். சச் அ பிளேஸ். அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இது தெரியுதா? இந்த வியூவோட செம்மையாக இருக்கும்ல அங்கே ஸ்டே பண்ணால். இங்கேருந்து இப்படியே இந்த சைடு திரும்பினா இந்த சைடு ஒரு சின்ன பாதை மாதிரி போகுது. ஆனால் உள்ளே பெருசாக போக முடியும்னு தெரியல. அப்படியே இந்த சைடு போய் உட்கார வேண்டியதான். மேலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் வுட்டன் சேர்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே உட்காந்து சில் பண்ணலாம். இங்கே கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஒரு கஃபே மாதிரி இருக்குது. அங்கே ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு நம்ம இங்கே உட்காந்து சில் பண்ணலாம். ரொம்ப ஹாட்டாலாம் இல்லை, சீசன் நல்லாயிருக்கு. ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டாச்சுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அது இங்கே வச்சு நான் பேசினா கரெக்டாக இருக்காது, ஏன்னா ஃபுல்லாக பீச், அந்த சவுண்ட், அந்த விண்டு நாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதால நான் பேசுகிறது கேட்காது. நான் கொஞ்சம் காமான லொக்கேஷன் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். இது வந்து போயம், நம்ம இங்கிலீஷ் போயம்லாம் வரல, அதிலலாம் வந்து எல்லாத்துலேயுமே இந்த தாய் சப்ஜெக்ட்ஸில் இந்த டெவலை பற்றி வருமா. ஓகேவா, நான் அதை சொல்கிறேன். ஏதோ எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு, அதை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே தான் கைஸ் வந்திருக்கோம் நம்ம. மூகோ சமிட் நேஷ்னல் பார்க், தாய்லாந்து. பேசுகிறது கிளியராக கேட்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துலேருந்து நம்ம இப்படி வாக் பண்ணி இந்த சைடு வந்திருக்கோம். வாக் பண்ணி இங்கே டவுன் இப்படி வந்தாச்சு, அவ்வளோதான். ரொம்ப பெரிய வாக்கிங் டிஸ்டன்ஸ்லாம் கூட இல்லை. நான் பேசுகிறது கிளியராக கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மைக் கொண்டு வரல, மன்னிச்சுக்கோங்க. செம்மையாக இருக்குது, வெயில் ஜாஸ்தியாக இல்லை, சூப்பராக இருக்குது இப்படி நடந்து போகிறதுக்கு.
அப்படியே இந்த வுடன் பிரிட்ஜ் மேலே அப்படியே நடந்து போகிறோம். வாயை அப்படியே ரிசீவர் கிட்ட வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், ஸோ தட் உங்களுக்கு கிளியராக கேட்கும்னு. வியூவை பாருங்கள், அங்கேருந்து நம்ம இப்படி வந்திருக்கோம். இங்கேயும் சேர் மாதிரி போட்டிருக்காங்க, இங்கேயும் உக்காந்துக்கலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா சில பீப்புள் கீழே இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெயிலே தெரில ஆக்சுவலி. இங்கே பாருங்கள், பாறைலாம் இருக்குது பாருங்கள். நைட் டைம்ஸ்லாம் இங்கே வரைக்கும் தண்ணி வந்துடும் போல், ஈரமாக தான் இருக்குது. அங்கே அந்த சீ மான்ஸ்டர் ஸ்டாச்சுவை பற்றி ஒரு ஸ்டோரி சொன்னேன் பாருங்கள், அது இதில் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டோரியை ஷார்ட்டாக. இங்கேயும் 2 பேர் அப்படியே இறங்கி போயிட்டுருக்காங்க. இறங்குறதுக்கான ஸ்டெப்ஸும் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த பிரிட்ஜு மேலேயே வாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல ஒயிட் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலேருந்து நம்ம இவ்வளோ தூரம் வாக் பண்ணி வந்திருக்கோம் இங்கே வரைக்கும். இங்கே முடிஞ்சது இதோட, இதுக்கு மேலே வேறு எதுவும் பெருசாக இல்லை இங்கே பார்க்குறதுக்கு. அங்கே வரைக்கும் கூட நடந்து போகலாம், பட் பரவாயில்ல, இதோட முடிச்சுட்டு திரும்பியாச்சு நம்ம. பாருங்களேன், கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஃபுல்லாக சுற்றி சுற்றி ஐலண்ட்ஸ் தெரியுதா? அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, ஸோ அங்கே கொஞ்சம் இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே பெரிய ஐலாண்டு சுற்றி அப்படி தான் இருக்குது. அங்கே தூரத்தில் தனியாக ஒன்று நிற்கிது பாருங்கள். அங்கே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிறோம் கைஸ், அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் தான் இது, தெரியுதுங்களா? நம்ம இந்த கார்னரில் நிற்கிறோம். பார்த்திங்கன்னா ஒரு சீ மான்ஸ்டராம், ஓகேவா? கடலுக்குள்ளே தான் எப்போவுமே இருப்பாங்களாம். அவங்க திடீர்னு மனுஷங்களை மீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது ஒரு பையன். அதில் இவங்களுடைய உருவம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸை விட ரொம்ப பெருசாக இருப்பாங்களாம் ஜெய்ஜாண்டிக்கு. அதனால் உருவம் மாறி ஹியூமன் மாதிரியே மாறி அந்த பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பையனுக்கு வந்து இவங்க வந்து ஒரு நிஜமான ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அந்த பையன் வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டானா. ஸோ அந்த பையனை எதிர்பார்த்து இவங்க கரைக்கு வந்ததா அந்த மாதிரி ஒரு போயமாக, லைக் ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போயம்ஸ் இருக்குது. அந்த கதை தான் இந்த ஸ்டாச்சு பின்னாடி இருக்கிற கதை. குரங்கு சிப்ஸை திருடி சாப்பிட்ருச்சு கைஸ், பதறிட்டாங்க 2 பேரும். கார் பார்க்கிங்க்கு வந்தாச்சு, கார் எடுத்துகிட்டு நேராக லஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த காரை பாருங்கள், ஹோண்டா சிட்டியில் ஹேட்ச்பேக். இதெல்லாம் நம்ம ஊரில் விடலாம்ல, எப்படி இருக்குல்ல, ஸ்போர்ட்டியாக இருக்குது. RS வெர்ஷன் கைஸ். கொஞ்சம் அவருக்கு ரிவர்ஸ் விட தெரில, கொத்து மதிப்பாக விட்டுக்கிட்டு இருக்காரு. ஃப்ரண்ட் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஹோண்டா சிட்டிக்கு, செம்மையாக இருக்குல்ல RS வெர்ஷன்.
இதெல்லாம் விட்டால் சூப்பராக இருக்கும் இந்தியாவில். இந்த ரோட்டில் தான் ஒரு ஃபார் த பாஸ்ட் 15 மினிட்ஸாக போயிட்டுருக்கோம் டு ஹேவ் லஞ்ச். லெஃப்டில் பாருங்கள் ஃபுல்லாக மரங்கள், கீழே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் ஜாலியாக. நிறைய டூரிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஹோட்டலில் ரீச் ஆயாச்சு, சாப்பிட போகிறோம். காரை பார்க் பண்ணியாச்சு. கடல் பக்கத்தில் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட்டை பாருங்கள், சீக்கு மிக அருகில். சீ ஃபுட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மெனு கைஸ், ஜஸ்ட் ஒரு லோக்கல் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், நல்லா இருக்குது. நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் இங்கே, வேறு யாருமே இல்லை. ஃபுட்டு வந்துருச்சு கைஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வித் கிராபோட, அதுக்கு தொட்டிருக்குதுக்கு அந்த சாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் டோனட், நேற்றுக்கு சாப்பிட்டது சூப்பராக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி. அதனால இதை இன்னொரு வாட்டி வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது சூப்பராக இருக்குது. கிராப் ஃப்ரைட் ரைஸும் நல்லா தான் இருக்குது, நாட் பேட். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் வித் கேஷ்யூ, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். முடிச்சுட்டு காரில் வந்து ஏரியாச்சு. அங்கே சாப்பிட்ட எல்லா ஐட்டமும் நல்லா இருந்துச்சு. அந்த ப்ரான் வித் கேஷ்நட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் சாஸ் போட்டு ஆனியன்ஸ், கேப்சிகம் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ப்ரான் டோனட் நேற்றுக்கு சாப்பிட்டதை விட நல்லா இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வித் பெப்சியோட சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு கிளம்ப வேண்டியதான். 1 hour டிரைவ் இங்கேருந்து. ஸோ லெட்ஸ் கோ. இங்கே நம்ம ரிசப்ஷன் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது ஸ்கை பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா தான் வந்தோம். ரூம்க்கு ரீச், ஹோட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. விண்டு ஹெவியாக ப்ளோ ஆகுது. டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா ஐம் வெரி சாரி. மைக் இல்லாமல் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குல்ல ஏரியாவே. இதுதான் கைஸ் நம்மளுடைய ஹோட்டலுடைய ஃபுல் வியூ ஃப்ரம் ஹியர். டைம் இப்போ கரெக்டாக ஒரு 5 o'clock 5:10 ஆயிடுச்சு. ஸோ வெயிலும் கம்மியாயிருச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங், அந்த சைடும் ரோடு போகுது. அங்கேயும் பீப்புள் ஆர் என்ஜாயிங். பக்கத்தில் மீனும் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா 6:15 ஆயிடுச்சு. நம்ம இப்போ தான் அப்படியே நம்ம பீச்சுக்கு போகிறோம். சும்மா அப்படியே ஒரு ஈவினிங் வாக் அப்படியே அந்த சைடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. இந்த சைடும் பார்த்திங்கன்னா ரூம்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அங்கே இருக்குது ரூம்ஸ், அண்ட் இவங்க இந்த சைடு வச்சுருக்காங்க. பாருங்க அந்த பிரிட்ஜ் மேலே இருக்கிற லைட்ஸ்லாம் தெரியுதா? பாருங்கள் க்யூட்டாக ஒரு டாகி இருக்குது, நம்மளே பார்த்துட்டு இருக்குது. இங்கே ரோட் நாய் கூட நல்லா இருக்குது. ரோட் நாய் என்னன்னு தெரில, ஆனால் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அங்கே ஒரு தாத்தா இருக்காரு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குப்பைகள்லாம் இருக்குது. அலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சென்னை அளவுக்கு வந்து அந்த ஒரு ஹைட்டான அலைலாம் இங்கே இல்லை. ஓரளவுக்கு ரொம்ப லைட்டாக மைல்டாக தான் அலைலாம் இருக்குது, தெரியுதா? அவ்வளவுதான் இங்கே அலைலாம். நம்ம சென்னையிலலாம் நல்லா பெருசு பெருசாக வரும்ல. நம்ம ஹோட்டல் வியூ இங்கேருந்து பார்ப்போம். நல்லா பெரிய ஹோட்டல் தான் நம்மளுது. எல்லா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. மழை மேகம் நல்லா கொஞ்சம் இந்த சைடு சூழ்ந்துருக்குது. வாரத்துக்குள்ளே ஹோட்டலுக்குள்ளே ஓடி போயிடலாம். லைட்னிங் வேறு அடித்த மாதிரி இருந்துச்சு. இப்போது such a nice place. Again ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நைட்டு இப்போ எக்ஸாக்டாக 7:30.
நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அப்பா சொன்ன மழை பெஞ்சிருக்குது. சிவிக்கு தாயா. இங்கே ஒரு சிவிக்கு இருக்குது. நிறைய சிவிக்கு இந்த ஊரில் பழசாக இருக்கட்டும் புதுசாக இருக்கட்டும் மானாவரியாக வாங்கி கூச்சிருக்கானுங்க. நம்ம கார் அங்கே இருக்குது. ரைட் சைடில் அங்கே பாருங்கள் டெஸ்லா தெரியுதா, ஒயிட் கலர் செகண்ட் கார். ஸோ பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை லாண்ட்ரிக்கு போடலான்னு வந்திருக்கோம். இதுதான் இந்த ஊருடைய லாண்ட்ரி ஷாப். நம்ம கார் அங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ உங்கள்கிட்ட சேஞ்ச் காயின்ஸ் இல்லைன்னா இதில் இந்த வெட்டிங் மிஷினில் நீங்கள் போட்டு காயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே காயின்ஸ் வந்துடும். இங்கே உங்களுக்கு அந்த தேவையான அந்த காயின்ஸ்லாம் போட்டு அந்த டிட்டர்ஜென்ட் எது வேணுமோ, எந்த ஸ்மெல் எந்த ஃப்ளேவர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே எவ்வளோ காயின்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் உள்ளே போட்டால் 5 rupees காயின், 5 தாய் பாட் காயின் போட்டிங்கன்னா கீழே ட்ராப் ஆயிடுச்சு. இங்கே நீங்கள் டிட்டர்ஜெண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸை மிஷின்குள்ளே போட்டாச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ உள்ள கிளாத்ஸ் போட்டாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஊற்றினா போதும். ஓகே போட்டாச்சு. இது டிட்டர்ஜெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்னர், அதையும் நம்ம லைட்டாக போட்டுட்டு ஓகே அதை போட்டுட்டு மூடிட வேண்டிதான். மூடிட்டு கோல்டை செலக்ட் பண்ணணும். ஸோ 30 பாத் கேட்குது. ஸோ காயின்ஸ் இருக்குது. ஸோ போடுறோம். 1 2 3 போட்டாச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அங்கே வாஷிங் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இங்கே ட்ரையிங்க்கு க்ளாத்ஸ் போட்டாச்சு கைஸ். ஸோ ட்ரை ஆகிட்டு இருக்குது இந்த மிஷினில். இன்னொரு டைம் பாருங்கள் போட்டுருக்கு. இந்த டைமில் முடிஞ்சிடும் நம்மளுக்கு ட்ரையிங். ஸோ ஃபுல் ட்ரை ஆகிடும் நம்மளுக்கு க்ளாத்ஸ். அயன் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அயன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கசக்கி பிழிஞ்சி அந்த மாதிரிலாம் தெரியல எனக்கு. மோஸ்ட்லி தேவைப்படக்கூடாது. நைஸ் அண்ட் சிம்பிள் கைஸ். இங்கே லாண்ட்ரி பண்ணுறது. லாண்ட்ரி சர்வீஸ் முடிச்சாச்சு. கிளாத்ஸ் கசங்கவே இல்லை, சூப்பராக வந்துருந்துச்சு. அங்கேயும் பாருங்கள், எதிரில் பாருங்கள், அங்கேயும் ஒரு 7-Eleven இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த ஊரில் 7-Eleven இருக்குது கைஸ். ஸோ நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான். எங்கே போகணுன்னு டிசைட் பண்ணோம். சாப்பிட போகிறோமா இல்லை ஹோட்டலுக்கே போகிறோமா என்னன்னு தெரியல. டிசைட் பண்ணிட்டு போக போகிறோம். see you guys. ஸோ சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம அடிக்கி வச்சுருக்காங்க எல்லாத்தையும். ஜூஸ் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது கைஸ். இங்கே கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே. எவ்வளோ திங்ஸ் பாருங்கள். இங்கே வெரைட்டிஸ்னால் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற ஓரியோ பிஸ்கெட். இங்கே வந்து இந்த லாப்ஸ்டர் சிப்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இங்கெல்லாம் சிப்ஸ்லேயே அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. ஃபிஷ் ஃப்ளேவர்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி மில்க்லாம் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் மில்க் ஷேக் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சாக்லேட், பாதாம் மாதிரி அந்த மாதிரியான இது எல்லாமே வச்சுருக்காங்க. சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டண்ட்டான ஃபுட்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் அந்த இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக ஃபுட்டு கைஸ். இன்ஸ்டண்ட்டான ஃபுட் உள்ள ரைஸ் வித் சிக்கன், ரைஸ் வித் பீஃப் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா ஏதாவது பிக் பண்ணிங்கன்னா அதுவும் அந்த இடத்துல ஓவன் இருக்குது, உங்களுக்கு சூடு பண்ணி இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாங்க.
நேற்றுக்கு சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நேராக ஹோட்டலுக்கு போக போகிறோம். 7-11 நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு கைஸ். ஸோ நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரூமை செக் அவுட் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நான் vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு. நேராக ரிசப்ஷனில் போயிட்டு கீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ ஹோட்டலை விட்டு கிளம்பியாச்சு கைஸ். ரோடு எவ்வளோ க்ளீனாக செம்மையாக இருக்குல்ல. 2 சைடு பார்க்கிங் கைஸ். இங்கே நம்ம கார் அங்கே பார்க் பண்ணியாச்சு. எப்படி போகிறோம், நம்ம ஒரு ஃப்ளோரல் எக்ஸிபிஷனுக்கு போக போகிறோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறோம். உள்ளே பார்க்கிங் ஃபுல்லு, அதனால் வெளியிலே பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்க் பண்ணிட்டு இப்போ அதுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம டிஸ்க் உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு? வேன் எப்படி இருக்குது பாருங்கள். பேக் டிஸ்க் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே விசிட்டர்ஸ் ஐடி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஷர்ட்டில் பின் பண்ணிட்டு நம்ம இப்போ அந்த ஃப்ளார் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டுருக்கோம். அதனாலே ஃப்ளோரா எக்ஸிபிஷன் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல உள்ளே போகிற இதுவே என்ட்ரன்ஸே. 2 சைட்லேயும் தண்ணி. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி தெரியுதா? ஸோ ரயாங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆஸ் ஐ செட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ஹால்குள்ளே தான் கைஸ் நம்ம போக போகிறோம். அதுக்குள்ளே தான் எல்லா ஃப்ளவர்ஸையும் வச்சுருக்காங்க. ஏசியில் போட்டு கைண்ட் ஆஃப் 14 டிகிரிஸ் வச்சதா பார்த்தேன் இன்டர்நெட்டில். எப்படின்னு தெரில, உள்ளே போய் பார்ப்போம். இதே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. பாருங்க, ஃபுல்லாக ஏர் கண்டிஷனில் வச்சுருக்காங்க இந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக. செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. வாவ், நல்லா சில்லுன்னு இருக்குது. போட்டிருக்காங்க பாருங்கள் 15 டிகிரி செல்சியஸ். செம்மையாக இருக்குது சில்லுன்னு. அங்கே கஃபே ஷாப்லாம் வச்சுருக்காங்க. வேணா ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். கஃபே ஜூஸ் ஆர் எனிதிங். ஸோ இந்த ஃப்ளவர் ஷோ பார்த்தீங்கன்னா காசு எதுவுமே கிடையாது. நீங்கள் போவீங்க, ஜஸ்ட் விசிட்டர்ஸ் பாஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஷர்ட்டில் மாட்டிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். 0 காஸ்ட், ஃபுல்லாகவே ஃப்ரீ தான் இந்த ஃப்ளார் ஷோ உங்களுக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா எல்என்ஜி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆஃபீஸே இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க ஆக்சஸ். ஸோ ஐடி கார்டு நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸ்டேர் சரி மேலே போகலாம். மேலே ஃபுல்லாகவே ஆஃபீஸஸ், கீழே ஃப்ளார் ஷோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் கைஸ் இங்கே இருக்கிற கஃபே. இது இந்த கஃபே எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் தாய்லாண்டில் இருக்குது. அமேசான் கஃபே. ஸோ ஃப்ளார் எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு கைஸ். அவ்வளோதான், சின்ன ஒரு எக்ஸிபிஷன் தான், ஆனால் நல்லா இருந்துச்சு, ஒர்த்து. உள்ளே போனோடனே செம்மையாக இருந்துச்சு. ஜில்லுன்னு இருந்துச்சு. சரிதா, ஃபுல்லாக ஒரு இது மாதிரி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கிளாஸ்லேயே முடிச்சுட்டு வெளில வந்தோன்னா இதுதான் கைஸ் வியூ. நம்ம அதோ அந்த பிரிட்ஜிலேருந்து தான் நம்ம வந்தோம், நடந்து வந்தோம். ஞாபகம் இருக்கா?
வந்து இதுக்குள்ளே போனோம். திருப்பி அது வெளியில் வந்தீங்கன்னா இதுதான் வியூ. விண்டு மில் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பேங்காக் போகிறோம் கைஸ். ஸோ இங்கேருந்து ஒரு 185 கிலோமீட்டர்ஸ் வரும். இப்போ போகிறதுக்கே எப்படி பார்த்தாலும் ஸ்டாப்ஸ்லாம் பண்ணி ஒரு 3 to 4 hours ஆயிரும். ஸோ பேங்காக் போயிட்டு முடிஞ்ச நாளில் ஏதாவது vlog பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ. இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சர்க்கிள் கைஸ். நம்ம அந்த சைடு தான் போனோம். அந்த பிரிட்ஜில் போயிட்டு அங்கே எக்ஸிபிஷன் அட்டென்ட் பண்ணிட்டு எப்படியே வந்து இப்படி வந்தாச்சு. ஸோ அதுதான் மெயின் ரோட். போயிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆஃப்டர் ட்ரக்கு செம்மையாக இருக்குது. அங்கங்கே ஓடிட்டு இருக்குது. ஊரில் பஸ்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டபுள் டெக்கா. ஸோ நம்ம கார் கிட்ட வந்தாச்சு. கிளம்ப போகிறோம் பேங்காக். ஒரு டிராஃபிக் சிக்னல் பார்த்தீங்களா? நேராக போகிறதுக்கும் ரெட்டு, ரைட்டில் போகிறதுக்கும் ரெட்டு. க்ரீன் விழும்போது நம்ம போயிடலாம். அதோ இது போயிடலாம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? டிராஃபிக் காரை பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ ஹைவேல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இன்னொரு 70 கிலோமீட்டர்ஸ் டு பேங்காக். நம்ம ஹைவேலாம் ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரிலாம் நிறுத்துற மாதிரி இருக்கும்ல ஹைவேல, அதே மாதிரியான ஸ்பாட்டு தான் இது. என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிக்கலாம். ஜஸ்ட் நம்ம அதே மாதிரியான ஒரு அமேசான் கஃபேக்கு வந்துட்டு க்ரீன் டீ ஆர்டர் பண்ணிட்டு உக்காந்துட்ருக்கோம். வந்தால் வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதான். பாருங்க, நம்ம நீட் ஃபார் ஸ்பீடில் பார்ப்போமே, மஸ்டா அந்த கார் தெரியுதா? அப்படியே இங்கே மெக்டிக்கு வந்தோம் சாப்பிட்றதுக்கு. மெக்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு இந்த கவுண்டரில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது மேலே போட்டிருக்கு பாருங்கள், ப்ரிப்பேரிங்ன்ட்டு. ரெடி ஆனோடனே இங்கே வந்து வச்சுருவாங்க. வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். வாங்கிட்டு வந்தாச்சு. பர்கர், சிக்கன் வித் இது வந்து பீஃப் பர்கர், இன்னொரு சிக்கன் பர்கர் அண்ட் கோக்கோட வாங்கியிருக்கோம். சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் பேங்காக். முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த பிஎன்டபிள்யூ எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ். நேராக இப்போ ஹெட்டிங் டு பேங்காக். அலாய்ஸ் எப்படி இருக்குது தெரியுதா? பா, டிஸ்க்குக்கும் அதுக்கும் 320D தான் அதுவும் இத்தனைக்கும். இங்கே பாருங்கள், அந்த மஸ்டா இன்னும் அங்கேயே நிற்கிது. வாங்கியிருக்கோம் தாய் கோகோனட் க்ரீப்ஸ். ரொம்ப நல்லாயிருக்குமா. சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளார், இந்த பிங்க் கலரில் இருக்கிறதுலாம், நடுவில் கோகோனட்டு, செசமி சீட்ஸ் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. லைட் ஸ்வீட், மைல்ட் ஸ்வீட்டாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். போடுறதுக்காக வந்திருக்கோம். E20 ஃபியூல் தான் நம்ம போடுறோம். காம்ப்ளிமெண்ட்ரியாக வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க கைஸ். 2 வாட்டர் பாட்டில் இதே மாதிரி கொடுத்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. சூப்பரில். ஒன்லி இன் தாய்லாண்ட். ஜஸ்ட் உங்களுக்கு தாய்லாந்து ஹைவேஸ் எப்படி இருக்குதுங்க காமிக்கிறது தான் இந்த கிளிப். ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால கையில் பிடிக்க முடியல. ஜஸ்ட் ஹோல்டரில் போட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், சிவிக் போகிறாமல் பாருங்கள். புது சிவிக் செம்மையாக இருக்குல்ல? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸி பாஸ். சவுண்டு கேட்டுச்சா? அதுதான் பயோ ஹோட்டல் பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுதான் நம்மளுடைய ஹோட்டல். எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரக்சர். ஸோ லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு ரூம்லாம் ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனே பார்த்தீங்கன்னா 18th ஃப்ளோரில் தான் இருக்குது. அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு ரூமுக்கு போக போகிறோம். வந்தாச்சு கிட்டத்தட்ட. எஸ், வந்தாச்சு பயோ ஹோட்டல். இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள். இது 18th ஃப்ளோருக்கு இந்த அளவுக்கு வியூ தெரியுது. மேலே 70th ஃப்ளோர்லாம் போடணும் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். கொஞ்ச நாள் முன்னாடி
எர்த்குவேக் வந்து ஆடின பில்டிங்கில் இதுவும் ஒன்று. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ டுவர்ட்ஸ் ரிசப்ஷன் போயிட்டுருக்கோம். செகண்ட் பண்ணிட்டு ரூமில் போயிட்டு காமிக்கிறேங்க. ஸோ 70th ஃப்ளோருக்கு வந்தாச்சு. நம்ம ரூம் நம்பர் 7004, 7002. ரொம்பவே ஒரு 90s ஃபீல் கொடுக்குற ஹோட்டல் கைஸ் இது. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த ஹோட்டல்லாம் பண்ணி. ஃபர்ஸ்ட் டாலஸ்ட் ஹோட்டல் அண்ட் த லாஸ்ட் டாலஸ்ட் ஹோட்டல் இன் பேங்காக். 7004க்கு வந்தாச்சு. உள்ள ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இதுதான் கைஸ் ரூம். தெரியுதா? இந்த பழைய தீம்லேயே இருக்குது. தெரியுதா? பழைய வுட்டு, பழைய டிவி. மெயினாக இந்த ஒரு ஃபீலுக்காக தான் இந்த ஹோட்டலில் புக் பண்ணது. இதை பாருங்கள், வியூவை பாருங்கள். இதில் ஃபோனில் சரியாக தெரிய மாட்டேங்குது, ஆனால் இதில் இப்போ தெரியுது பாருங்கள் வியூ. சன்செட் ஆக போகுது. ஸோ ரூம், ரெஸ்ட் ரூம் இதுதான். அகெயின் அந்த ஓல்டு தீம். இங்கே ஒரு டப்பு. அவ்வளோதான் கைஸ். காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில் பாருங்கள். அந்த பயோக் ஹோட்டலுடைய அந்த ஷேப்லேயே வச்சுருக்காங்க. தெரியுதா? நைஸ் டச். வெளியில் போகும்போது நான் உங்களுக்கு இந்த ஹோட்டலில் காமிக்கிறேன் கைஸ். கார் ஓட்டிகிட்டு வந்ததால் என்னால் காமிக்க முடியல எக்ஸ்டீரியர் ஆஃப் த ஹோட்டல். நான் காமிக்கிறேன். அந்த சென்ட்ரலைஸ்ட் ஏசியோடைய கண்ட்ரோலர் கூட பாருங்கள், எவ்வளோ ஓல்டாக இருக்குல்ல. நம்ம இப்போ 70th ஃப்ளோரில் இருக்கிறோம். ஸோ லிஃப்ட்டை கால் பண்ணியாச்சு. மேலே 77th ஃப்ளோரில் இருக்கிற அப்சர்வேஷன் டெக்குக்கு போக போகிறோம். 360 டிகிரி வியூ நம்மளுக்கு தெரியும். அண்ட் இந்த ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. நாங்கள் மட்டும் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை. ஸ்பேஸ் ஜோன் இது. 70th ஃப்ளோருக்கு மேலே இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே ஸ்பேஸ் ஜோன்னு கூப்பிடுறாங்க. அமைதியாக இருக்குது, மயான அமைதியாக இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள். காதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அடைக்குது. மேலே போயிட்டு vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக 77th ஃப்ளோர் அப்சர்வேட்டரி டெக் வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக வந்தாச்சு. இதுதான் கைஸ் அப்சர்வேட்டரி டெக். மேலேருந்து பார்த்தா வியூ பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரியான இதில் டெலிஸ்கோப்பில் வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். மேலே இன்னொரு இடம் இருக்குது, அதை நான் போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வியூவை பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஹோல் பேங்காக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங்ஸுக்கான லிஸ்ட்டை போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புர்ஜ் கலிஃபா இருக்குது. ஸோ 48th பிளேஸில் பயோக் டவர் 2 இருக்குது. 1997 கட்டியிருக்காங்க. அப்போவே என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கட்டியிருக்காங்கல்ல. வாவ். ஸோ இங்கே பேங்காக்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா டுக் பயங்கரமான ஃபேமஸ். அந்த டுக்கை இங்கே சும்மா ஒரு ஷோ பீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நான் இதில் போய் பார்த்துருக்கேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஸோ மஃப்ளர்லாம் போட்டு பறப்பாங்க. சைட் பார்த்தீங்கன்னா அந்த பழைய திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஷேவிங் மிஷின் பாருங்கள், பழைய காலத்து ரேடியோ, டைப்ரைட்டர், டிவி பாருங்கள், பழைய டிவி எல்லாமே அந்த காலத்து பொருட்கள் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, பழைய ஃபோன். டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த பயோக் டவர் இங்கே ஒரு சின்ன மாடல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் தூண் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில்.
போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பீமுடைய ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? எவ்வளோ பெருசாக அந்த ஸ்டீல் எவ்வளோ அகலமாக பயங்கரமாக போட்டிருக்காங்களா. இதுதான் இந்த பில்டிங்கை தாங்கி பிடிக்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம இப்போ 83rd ஃப்ளோருக்கு போக போகிறோம் இந்த எலிவேட்டரில். அங்கேருந்து ஒரு ஃப்ளோர் மட்டும் மேலே ஏறி போகணும் 84th ஃப்ளோருக்கு. மேலேருந்து 360 டிகிரி வியூவில் பார்க்கலாம் நீங்கள் ஹோல் பேங்காக்கை. ஸோ 83rd ஃப்ளோருக்கும் வந்தாச்சு. அந்த சைடு பார் இருக்குது. அங்கே மியூசிக்லாம் ஓடிக்கிட்டு இருந்ததால் என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல, காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க. அப்படியே நம்ம இப்போ மேலே ஏறி போக போகிறோம். ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும் போகணும். போனால் மேலே 360 டிகிரி வியூ பார்க்கலாம். ரன்-அப்பில் இவங்கெல்லாம் வின் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்தாச்சு கைஸ். அந்த இது பாருங்கள், ரொட்டேட் ஆகுது, தெரியுதுங்களா? கேர்ஃபுல்லாக தான் போகணும். கீழே பாருங்கள், ரிவால்வ் ஆகுது பாருங்கள். பார்ப்போம். மைக் அட்டாச் பண்ணிட்டேன், கிளியராக கேட்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அப்படியே ரிவால்வ் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம ஹோல் பேங்காக்கை பார்க்கறதுக்கு. லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க இதெல்லாம். மேலே அப்படியே புகை மூட்டமாக இருக்குது கைஸ். பார்த்தால அப்படியே ஒரு ஸ்கைல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி இதில் கேமராவில் அந்த அளவுக்கு கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஆனால் செம்மையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே சில பேர் நம்மளோட என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு விண்ட் நாய்ஸ் கொஞ்சம் ஹெவியாக கேட்குது. ஸோ அதனால் என்னால் என்னோடய வாய்ஸ் சரியாக கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது. இல்லை, சாரி அபவுட் தட்.
செம்ம வியூ சான்ஸே இல்லை பேங்காக் இந்த இடத்துல இருந்து. ஸோ அப்படியே வந்தாச்சு, நம்ம அந்த இடத்துக்கே வந்தாச்சு, வந்து விட்டுருச்சு. வேணா இறங்கி போய்க்கலாம், இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட பண்ணலாம். அங்கே ஏதோ லைட் ஷோ போயிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? பார்ட்டி சம்திங், சம் கான்சர்ட் சம்திங் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன். பயோக் ஸ்கை ஹோட்டல் இது தான். இங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது பெருசாக, ஆனால் இதுதான் கைஸ் நம்ம ஹோட்டல். அதுதான் கைஸ் அப்சர்வேட்டரி டெக், அங்கே தான் நம்ம நின்னோம். நம்ம ஊர் ஹோட்டல் பாருங்கள், அஞ்சப்பர். இந்த கடையில் தோசை சாம்பார் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. அஞ்சப்பர். இந்த சைடு பாருங்கள், சென்னை எக்ஸ்பிரஸ். சென்னை ஃபுட்ஸ் அண்ட் நார்த் ஃபுட்ஸ் அவைலபிளாக இருக்குது. மெனு இங்கே நிறையா இருக்குது. நம்ம இந்தியன் ஃபுட்டும் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன, இந்த ஹோட்டலுக்கு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். 8 மாடி ஏறி வந்தோம், லிஃப்டே கிடைக்கலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வியூவில் பிரேக்ஃபாஸ்ட். இங்கேருந்து பேங்காக்குடைய ஃபேமஸான ஷாப்பிங் மால்னு கூட சொல்லலாம். அங்கே பாருங்கள், MBK சென்டர் அங்கே தெரியுது பாருங்கள். இங்கே எப்போவுமே போகிறது வழக்கம். பேங்காக் வந்தால் செம்மையாக இருக்கும். ஈவினிங் டைம் போய் நின்னிங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸாக சூப்பராக இருக்கும். ஈவினிங் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். 18th ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம் கைஸ். ஸோ 18th ஃப்ளோர் தான் லாபி. 18th ஃப்ளோர்லேருந்து 6th ஃப்ளோருக்கு போனோம், கார் பார்க்கு. அங்கேருந்து நம்ம ஷாப்பிங்க்கு போக போகிறோம் ஒரு மாலுக்கு. இதுதான் கைஸ் கார் பார்க். அங்கே நிற்கிது பாருங்கள் நம்ம வண்டி. நம்ம பழைய ஸ்பென்சர் பிளாஸா பார்க்கிங் பார்க்குற மாதிரியே இருக்குது. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஷாப்பிங் மால்லாம் இருக்குது, சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. பயோக் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. எவ்வளோ கேபிள்ஸ் பாருங்களேன். இதுதான் கைஸ் பிளாட்டினம் ஃபேஷன் மால். ஸோ ஷாப்பிங் மால்குள்ளே வந்தாச்சு. எல்லாமே ஃப்ரம் டூப்ளிகேட்ஸ் டு ஒரிஜினல்ஸ் எல்லாமே கிடைக்கும் பேங்காக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ மாலில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ சாப்பிட உட்காந்தாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா போக் ரைஸ் வித் எக் பட்கபாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பீஃபோடையும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், போர்க்கோடையும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். பீஃப் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
அதனால் போர்க் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம வந்த மால் லெஃப்டில் இருக்குது. அந்த சைடு பாருங்கள் இன்னொரு மால், பெல்லாடியம்னு சொல்லிட்டு இன்னொரு மால். ஸோ இது வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி. அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா சென்ட்ரல் வேர்ல்டு, அதுவும் அங்கே தான் போக போகிறோம். சென்ட்ரல் வேர்ல்டு அது ஒரு மாலு. இந்த ஓவர் பிரிட்ஜில் நம்ம அப்படியே போயிடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கூவம் தண்ணி மாதிரி இருக்குது. இங்கே ஃபுல்லாக டர்ட்டி வாட்டர். ஆனால் போட் சர்வீசஸ் இதெல்லாம் போகுது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் போட்டு. ஸோ கண்டினியூ பண்ணுவோம் நம்மளோட வாக்கை. ஸோ இந்த சைடு வந்தீங்கனாலே ஆர் வாக்குன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஆர் வாக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே சென்ட்ரல் வேர்ல்டு மற்ற மால்ஸ் எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் அந்த ஆர் வாக்குன்னு போட்டிருக்காங்க. அப்படியே அங்கே வரைக்கும் போகுது. நோ ப்ராப்ளம், சாரி சொல்லிட்டு போகிறாங்க. நடுவில் வீடியோவில் குறுக்க வந்ததுக்கு. நம்ம தாய்லாந்து லோக்கல் கவர்மெண்ட் பஸ் போய் பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும். அதுதாங்க இது போகிறாங்க பாரு, டுப் டுப். அந்த பார்ஷை பாருங்க இது எப்படி இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மால், த மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ட்ரன்ஸே செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. வாவ், செம்ம, ரொம்ப மெயின் ஜங்ஷன் கைஸ் இது. ஸோ அப்படியே நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறாங்கன்னு பாருங்கள், விநாயகர். ஸோ பீப்புள் பார்த்தீங்கன்னா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே லைக் ஊதுபத்தி வாங்கி கொளுத்தி அதில் சொருகிட்டு நீங்கள் ஜாலியாக கும்பிடலாம். அந்த சைடும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிலை இருக்குது. ஸோ பீப்புளெலாம் கும்பிட்றாங்க பாருங்கள். எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்களா பிளேஸை, தெரியுதா? டுக் டுக் ஒருத்தர் இங்கே பறக்கிறாரு மப்ளர்லாம் போட்டுட்டு. அதுதான் அந்த சவுண்டு. பேங்காக்கில் ரொம்ப காமன் இதெல்லாம். ஸோ இன்னொரு செல்லை நம்ம பார்த்தோம்ல, அது பார்த்தீங்கன்னா திரிமூர்த்தி கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம கும்பிட்ற அதே கடவுள் தான் இங்கேயும் கும்பிட்றாங்க. இந்த ஸ்பேஸ் எப்படி இருக்குது பாருங்க. ரோடு எவ்வளோ அகலம் பாருங்க, ரோடு எவ்வளோ அகலம் பாருங்க. லெஃப்ட்டு ரைட்டு எல்லா இடத்துலையும் ஷாப்பிங் மால் தான். வாவ், சச் எ பிளேஸ். எப்போவுமே நான் பேங்காக் வந்தால் இங்கே வந்துடுவேன், மிஸ்ஸே பண்ண மாட்டேன். ஸோ கைஸ், சென்ட்ரல் வேர்ல்டு வந்தாச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அந்த கோயில் கணேஷ் திரிமூர்த்திலாம் இங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம அப்படியே அந்த சைட்லேருந்து வாக் பண்ணி வந்து இப்படி வந்து சென்ட்ரல் வேர்ல்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ பெரிய எல்இடி ஸ்க்ரீன் பாருங்கள் இந்த சைடு. உள்ளே போவோம். ஸோ இன்சைட் சென்ட்ரல் வேர்ல்டு அங்கே பாருங்கள், H&Mலேருந்து எல்லாமே இருக்குது இங்கே. ஸ்டார்பக்ஸ், எவ்வளோ பெரிய ஷாப் பாருங்கள் ஸ்டார்பக்ஸுக்கு. ஸோ பர்ஃப்யூம் பார்த்துட்ருக்கேன். இந்த க்ரீன் கலர் பர்ஃப்யூம் பார்த்தா செம்மையாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 mlக்கே 329 பாட்ஸ் போட்டிருக்கான். 60 mlக்கு 395. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் ஸ்மெல் செம்மையாக இருக்குது. ஸோ ஷாப்பிங் முடித்தாச்சு, பர்ஃப்யூம் வாங்கியாச்சு. இப்போ நேராக ஹெட்டிங் டு ரூம். ஸ்டார்பக்ஸில் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைட்ஸையும் போட்டாங்க. இது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். இதை பார்க்க தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. MBK பக்கத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் வியூ அப்படியே பாருங்க கைஸ். நான் ஒன்றும் பேச விரும்பலை, ஜஸ்ட் நீங்களும் அந்த வியூவை பார்த்து ரசிங்க.
விட்டான் ஷோரூம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதுவும் ஒரு மால். அந்த இடம் பாருங்க எப்படி செம்மையா இருக்குல்ல, செம்மையா இருக்கு பாக்குறது. அங்கே ஒரு சின்ன கோயில். இங்கே இருக்கிற சாமி நம்ம ஊர் சாமி மாதிரியே தான் இருக்குது. ஆனால் என்னென்னு எக்ஸாக்டாக தெரில. நம்ம ஊரில் இந்த ஆங்கிரி காடுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்களே, அந்த கடவுள் மாதிரி தான் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. நிறைய சிமிலாரிட்டிஸ் நம்மளுக்கும் தாய்லாண்டுக்கும் கல்ச்சுரல் வைஸ். ஸோ அந்த கடவுளோட பேர் போட்டிருக்காங்க பாருங்கள், அமரிந்திரி அமரிந்திரா தி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ப்ரே ஃபார் ஹாப்பினஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டின்னு போட்டிருக்காங்க. எம்பிகே கொஞ்சம் ஃபாராக இருக்கிறதால ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1 ஸ்டாப் தான். இதுதாங்க இந்த ஊருடைய ரயில்வே ஸ்டேஷன். ஜஸ்ட் இந்த கேட்டை திறக்கும் போது நம்ம ஏறிக்கணும். இங்கேருந்து வருவாங்க, நம்ம இங்கே சைடில் நின்றுக்கணும். ட்ரெயின் வந்துருச்சு பாருங்க. ட்ரெயின்குள்ளே ஏற போகிறோம். สถานีต่อไปสยามผู้โดยสารสามารถเปลี่ยนเส้นทางไปสายสีลมได้ที่สถานีนี้ Next station สยาม Interchange with the station. அழகாக அடிச்சுக்காம பிடிச்சிக்காம கரெக்டாக போகிறாங்க பாருங்க அந்த என்ட்ரன்ஸில். Attention, please move down the platform, away from stairs and escalators. Thank you. ขึ้นลงผ่านบันไดหรือบันไดเลื่อนขอบคุณค่ะ Attention, please move down the platform, away from stairs and escalators. Thank you. இதுதான் கைஸ் நம்மளுடைய ட்ரெயின் டிக்கெட். 25 பாட் கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ கைஸ் இங்கே பயங்கர நாய்ஸாக இருக்குது. நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக கேட்கணும்னு நினைக்கிறேன். மைக்கு பக்கத்தில் வாயை வச்சு கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வியூ எம்பிகே சென்டர் பக்கத்தில் இந்த ஸ்கை பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு இந்த டிராஃபிக்கை பார்த்துட்டு நிற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பேங்காக் வந்தாலே இதை எப்படி பார்த்தாலும் நான் பண்ணிடுவேன். டிராஃபிக் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்குதுல்ல இந்த ஊரில். அண்ட் அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோன்னா மேலே பேங்காக் அப்படிங்கிற அந்த வேர்டிங்ஸ் இருக்கும். இது ஆக்சுவலி பிளாக்ல இருந்துச்சு, போன மழைக்கு வந்து மழை புயலில் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரை போட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுண்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது மேஜர் ஜங்ஷன். அங்கே பார்த்தீங்கன்னா சிஎம் மால், இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்கேப்னு ஒன்று, இந்த சைடு எம்பிகே மால். சுற்றி சுற்றி மால் தான் இந்த ஏரியாவில். ஸோ எம்பிகே சென்டருக்குள்ளே இருக்கிறோம். ஏதாவது டின்னர் சாப்பிடலாமா அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு நேராக பயோக் ஹோட்டல் போக வேண்டியதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு மாலுக்கு வெளியில் வந்தாச்சு. பை வாக் பயோக்குக்கு போக போகிறேன். சாப்பிட்டது கொஞ்சம் நல்லா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி நடக்க போகிறேன். ஒரு 35 மினிட்ஸ் வாக் நம்ம பயோக் ஹோட்டலில் ரீச் ஆகிடலாம்.
சின்ன தெருவில் கூட இலை மட்டும்தான் இருக்குது, தெரியுதுங்களா? மற்றபடி தூசின்னு சொல்லிட்டு எதுவுமே உங்களால் பார்க்க முடியல. இப்போ கூட ஒரு வண்டி போச்சு, ஒரு ஆட்டோ ஒன்று போச்சு, தூசியே கிளம்பல. ஃபாஸ்ட்டாக தான் போனாப்புல, தூசியே கிளம்பலன்னா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே எவ்வளோ பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர் பாருங்கள். இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மில்லினியர்ஸ் இவங்கெல்லாம் வாழ்கிறாங்க. அண்ட் அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா புவர் பீப்புளுக்கான ரோடு. இந்த சின்ன தெருவே எப்படி இருக்குது பாருங்கள். ட்ரைனேஜ்லாம் கரெக்டாக பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. ட்ரைனேஜ் வரும்போது வண்டி குதிக்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பாட்டு ஜாலியாக போயிட்டே இருக்காங்க. சூப்பர் பிளானிங். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே மெயின் ரோட் ஜாயின் ஆயிருக்கு. இங்கேயும் பாருங்கள் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டுருக்குது. அழகாக பேரிகேட்ஸ் போட்டு 2 சைடு டிராஃபிக் அழகாக வந்துட்டுருக்குது. நோ டஸ்ட், நத்திங். நடுவில் சென்டரில் ஒர்க் போயிட்டுருக்குது, தெரியுதுங்களா? டுக் வரப்போகிறாக இருப்பாரு. நம்ம ஹோட்டல் அதோ அங்கே இருக்குது, பயோக். அங்கே தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். பிளாட்ஃபார்ம் கூட பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. மாருதி ஸ்விஃப்ட். வழியில் 7-Eleven பார்த்தேன், அதனால இதை வாங்கினேன். பிங்க் லெமன் சோடா சூப்பராக இருந்துச்சு. 0 கேலரி தான், தைரியமாக சூப்பராக சாப்பிட்லாம். 0 சுகர், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ வாக் பண்ணும்போது குடித்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதால இந்த இடத்த வாக்வேவாக மாற்றிட்டாங்க. ஏன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கிறதால. ஸோ இந்த வாக்வே எவ்வளோ கிளியராக வச்சுருக்காங்க பாருங்கள், மக்கள் நடந்து போகிறதுக்கு. எல்லாமே செம்ம ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க தாய்லாண்டில். நம்ம ஊர் ஃபீனிக்ஸ் மால் மாதிரி இது ஃபீனிக்ஸ் சினிமா தியேட்டர் கைஸ். இங்கே ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஹோட்டலை நெருங்கியாச்சு. இது ஒரு சின்ன ஷாப்பிங் ஸ்ட்ரீட் கைஸ். இது நம்ம பயோக் ஹோட்டல் முன்னாடி. அகேன் பிரேக்ஃபாஸ்ட் ஏரியாவிலேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம நேற்றுக்கு இந்த ரோட்டில் தான் நடந்து போனோம். இந்த ரோட்டில் இப்படியே போயிட்டு நேராக சின்ன சின்ன ஷாப்பிங் சென்டர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு உள்ள. அப்படியே நேராக போயிட்டு பிளாட்டினம் மால் ஞாபகம் இருக்கா, அதுதான் இந்த ரோட். ஸோ அகேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கீழே வரும்போது அப்சர்வேட்டரி டெக்கில் இருக்கும். அன்றைக்கி நம்ம நைட் வியூவில் இருந்தோம், இன்றைக்கி டே வியூ. ஸோ பயோக் ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு கைஸ். ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ரீட் நம்ம அஞ்சப்பர் சென்னை எக்ஸ்பிரஸ் மெயின் ரோடை ஜாயின் பண்ண போகிறோம். நான் பேசுகிறது கிளியராக கேட்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் தாய் பீப்புள் நின்று பீஸ்ஃபுல்லாக கும்பிடுற ஒரு இடம், அந்த மாதிரியான இடம். இது கோயில் கிடையாது, பட் நின்று ப்ரே பண்ணிக்கலாம் நீங்கள் பூவெல்லாம் போட்டு, அந்த மாதிரியான ஒரு இடம். நல்லா ஜங்ஷனில் வச்சுருக்காங்க. நடுவில் வச்சுருக்க அந்த சாமி பார்த்தீங்கன்னா அகேன் திரிமூர்த்தி தான் வச்சுருக்காங்க. இதுதான் கைஸ் தாய்லாண்ட் போலீஸ் ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், வண்டியில் எழுதிருக்கு தெரியுதா, போலீஸ் போலீஸ் போலீஸ். செம்மையாக வச்சுருக்காங்கல்ல போலீஸ் ஸ்டேஷனை கூட.
கைஸ் ஃபைனலாக ஆட்டோ ஷோ வந்தாச்சு. ஸோ கைஸ் த கன்க்ளூஷன், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டே பண்ண ரெசார்ட் ரயாங்கில் ஸ்டே பண்ண ஈஸ்டர்ன் ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா சச் அ குட் பிளேஸ், வர்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். 2 days நம்ம ஸ்டே பண்ணோம். ஸோ வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட பார்த்திங்கன்னா 12,000 rupees தான் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு half ஆஃப் த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சின்ஸ் இது வந்து லைக் அவுட் ஆஃப் சிட்டி, அவுட் ஆஃப் பேங்காக் அப்படிங்கிறதால எல்லாமே ஓரளவுக்கு சீப்பாக தான் இருந்துச்சு. அண்ட் நம்ம பேங்காக்கில் ஸ்டே பண்ண பயோக் ஹோட்டல், ஸ்கை ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் 2 days வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட 14,000 rupees ஆச்சு. அண்டு 2 ஈஸ்டர்ன் ரிசார்ட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் பயோக் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா 3 kind of ஃபுட் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அமெரிக்கன், தாய் அண்ட் ஆல்சோ இந்தியன் ஃபுட்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ வர்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். லொக்கேஷனும் சூப்பரான லொக்கேஷன், லைக் சென்டர் ஆஃப் பேங்காக்கில் இருந்தோம் பயோக் ஹோட்டலில். ஒரே ஒரு டவுன் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு மட்டும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சின்ஸ் இட் இஸ் லைக் 80 floors அந்த ஹோட்டல். அவ்வளோ டாலான ஹோட்டல், டாலஸ்ட் ஹோட்டல் இன் தாய்லாண்ட். ஸோ அதனால் ஒரு 4 lifts தான் வச்சுருந்தாங்க. அந்த 4 lifts பார்த்திங்கன்னா ஒரு 2 lifts தான் ஒர்க் ஆன மாதிரி ஒரு ஃபீலே இருந்துச்சு. எப்போ வந்துச்சுனாலும் அந்த லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆக்குபைடாகவே வந்துச்சு. ஸோ அது லைக் ஒரு 5 to 10 minutes சாலிடாக வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு லிஃப்ட்டுக்கு. ஸோ அது மட்டும் தான் பயோக் ஹோட்டலில் ஒரு டவுன் ஃபீல். பட் ஆனால் பயோக் ஹோட்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பியூரான அந்த ஒரு 90s ஃபீல் உங்களுக்கு கொடுத்துச்சு. அந்த ரூம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சு, ஃபுல்லாக உடன் ஒர்க், அந்த பழைய தீமில் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம் பயோக் ஹோட்டலில். அண்ட் ஃபுட் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ட் டு பேங்காக், ரயாங்கில் ரொம்பவே சீப்பராக இருந்துச்சு. அண்ட் லைக் அந்த ஃபிஷ் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டோங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 600-700 baht தான் ஆச்சு. இதுவே நம்ம வந்து லைக் பேங்காக்கில் வந்து சாப்பிட்டிங்கன்னா சாலிடாக 1,600-1,700 baht ஆகிருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் பேங்காக்கில் பார்த்திங்கன்னா. பட் உங்களுக்கு வந்து சீப்பராகவும் டேஸ்ட் பண்ணணும் லைக் அப்படின்னு நீங்கள் பேங்காக்கில் டிசைட் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்லாம். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா லாப்ஸ்டரும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து லைக் சில்லி வித் கார்லிக் சாஸோடு கொடுத்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அண்ட் வியர்ட் ஃபுட்ஸ் லைக் இந்த ஸ்கேலப்ஸ் அதெல்லாம் கூட ட்ரை பண்ணேன். ஸ்கேலப்ஸ் வந்து லைக் அதுக்கு மேலே லைக் ஒரு சீஸ் மாதிரி போட்டு கொடுத்தாங்க, ரொம்ப ஒரு மாதிரி நியூட்ரலான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு அது பிடிக்கல. ரயாங்கில் தான் சாப்பிட்டு பார்த்தேன், நாட் தட். ஸோ லைக் சம் ஃபுட்ஸ் நல்லா இருந்துச்சு, சம் ஃபுட்ஸ் நல்லா இல்லை. பட் பயங்கர செம்ம டேஸ்டான ஃபுட்ஸ் கூட இருக்குது கைஸ் தாய்லாண்டில். ஸோ யூ ஷுட் ட்ரை இட் ஆல் டு நோ தட். அண்ட் பேங்காக்கில் லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலில் ஒரு சின்ன கடை வச்சுருந்தாங்க. தோசை சின்னதாக இல்லை, ரைஸ் பேட்டரில் தோசை மாதிரி போட்டு கோக்னட்டு ஸ்க்ராப்பிங்லாம் போட்டு க்ரீமோடு போட்டு கொடுத்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து லைக் ஒரு மைல்டான ஸ்வீட்டு, பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தாய்லாந்து வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் கல்ச்சர்லாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். சிமிலர் கல்ச்சர் தான். அண்ட் கம்பேர்ட் டு இந்தியா சேம் காட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் சிவன் இவங்களெல்லாம் கூட அவங்க வர்ஷிப் பண்ணுறாங்க. சிவன், கணேஷ் எல்லாமே அவங்க வர்ஷிப் பண்ணுற காட்ஸ், ஸ்ரீமூர்த்தி இவங்கெல்லாம். அண்ட் ஒரு நாள் டாக்ஸியில் போயிட்டுருக்கும்போது டாக்ஸி டிரைவர் வேர் ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இங்கிலீஷில் பேசினார் அவர், தாயாள் அவர். நாங்கள் சவுத் ஆஃப் இந்தியான்னு சொன்னோடனே நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எங்களுக்கே என்னடா தமிழ்நாடு வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுச்சு. அண்ட் அவர் எனக்கு தமிழ்நாடு பற்றி நல்லாவே தெரியும். சோழ கிங் வந்து ரொம்ப வருஷம் ரொம்ப பவர்ஃபுல்லாக பயங்கரமாக ஆண்டாங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மிரண்டு போயிட்டோம். அவர் சொல்கிறத பார்த்துட்டு என்னடா அது இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னும் நிறையா விஷயங்களை அவர் சொல்லிவிட்டு இதனால தான் நம்ம 2 பேருமே வந்து சிமிலர் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொன்னார். ஸோ தாய்லாண்டில் எல்லாருக்குமே தெரியும் லைக் சோங்க்ரான் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் தாய் நியூ இயர். அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க April 13th. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர் April 14th செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அவர் இந்த இதெல்லாம் சொன்ன உடனே லைக் பயங்கர ஷாக் எங்களுக்கு. ஏதோ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, ஏதோ இவர் தான் அந்த இதெல்லாம் பேசினது. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் ரெக்கார்டிங்கை ஆன் பண்ணேன். அண்ட் அவர் சிவன் பற்றியும் பேசினார். அதுக்கப்புறம் அண்ட் அவங்க சைட் ஆஃப் த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா தாய் கல்ச்சர் படி சிவன் பார்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிட்டு தான், அது வந்து கணேஷ் மட்டும் தான், முருகர் இல்லை அவங்களுடைய ஸ்டோரி படி பார்த்திங்கன்னா. அண்டு நம்ம கண்ட்ரி பற்றி நிறையா சொன்னார். ஸோ இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு ஃபீலாக இருந்துச்சு.
அண்டு டிராஃபிக் ரூல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, யூரோப் மாதிரி ஸ்ட்ரிக்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. பட் ஸ்டில் லேன் டிசிப்ளின்னா அவ்வளோ சூப்பராக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அண்டு நான் கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்ததால் இதால் என்னால் சொல்ல முடியல. லைக் ஒரு லேடி கிராஸ் பண்ணுறதுக்கு நான் காரை ஸ்டாப் பண்ணேன், அவங்க பைக் எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணாங்க. கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையை பவ் டவுன் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போனாங்க. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நான் பார்த்தேன் தாய்லாண்ட். ஸோ பீப்புள் ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த மேனர்ஸ் அதெல்லாம் சான்ஸே இல்லை தாய்லாண்ட். நிஜமாவே காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள். ஆனால் டாக்ஸிஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான் தாய்லாண்டில். ஏன்னா ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸில் அந்த டிராஃபிக்கில் போகிறதுக்கே சார்ஜிங் லைக் 200 பாட் சார்ஜ் பண்ணுறாங்க. சாலிடாக 200-250 பாட் சார்ஜ் பண்ணுறாங்க. விச் இஸ் எப்படி பார்த்தாலும் 500-600 ருபீஸ் வரும் நம்மளுடைய ஊர் கணக்குப்படி பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரியான காஸ்ட்லியான இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிடிஎஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. ட்ரெயின் ஜஸ்ட் 25 பாட்லேயே முடிஞ்சிருது உங்களுக்கு. ஸோ அண்ட் டிராஃபிக்லேயும் நீங்கள் நிற்க தேவையில்லை, ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஈஸியாக போயிடலாம். அண்ட் ஷாப்பிங் ஹெவன்னு கூட சொல்லலாம் தாய்லாண்டு. சான்ஸே இல்லை, அவ்வளோ ஷாப் பண்ண வேண்டியது இருக்குது. நானே நிறையா ஷாப் பண்ணேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு வாட்டி நானே நிறையா வாட்டி தாய்லாண்டு போயிருக்கேன். பட் போக போக லைக் நிறைய நியூ திங்ஸ் தான் பார்க்குறேன். நியூ திங்ஸில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம், வந்தாங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லேக்காச்சும் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ திங்ஸ் இருக்குது தாய்லாண்டில் வாங்குறதுக்கு. ஸோ ஷாப்பிங்க்கு மஸ்ட்டு ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் தாய்லாண்டில். அண்டு ஃபைனல் நோட் நான் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்டு காமனாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, தாய்லாண்ட்னாலே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக நக்கலாலாம் சிரிப்பாங்க சில பேர். அண்ட் சில பேர் வந்து அந்த நான் தாய்லாண்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறது அப்படி சொல்கிறதுக்கே ரொம்ப ஹெசிடேட் பண்ணி சொல்கிற இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த தாய்லாண்ட்னாலே இப்படி தான் அப்படின்னு சொல்கிற பீப்புள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்களே கண்ணாடியில் பார்த்து கேட்டுக்கோங்க. உங்களுடைய இன்டென்ஷன், வாட் கைண்ட் ஆஃப் இன்டென்ஷன் யூ ஹேவ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் வர்ஸ் திங்கிங் யூ ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை கேட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம ஜென்யூனாக நம்ம திங்க் பண்ணோன்னா ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் கண்ட்ரிலையுமே இந்த விஷயங்கள் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மறுக்கிறதுக்கே இல்லை. எவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் எவ்வளோ சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் ஒரு டார்க் சைடு இருக்க தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கை நீங்கள் செக் பண்ணிங்கனாலே யூ நோ வாட் ஐ மீன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரே ஒரு கண்ட்ரியை டார்கெட் பண்ணி இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே கூடாது. பிகாஸ் தாய்லாண்ட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி. அண்ட் மெனி கல்ச்சுரல் சிமிலாரிட்டிஸ் நம்மளுக்கும் தாய்லாண்டுக்கும் இருக்குது. அண்ட் ஸோ அதனால் நம்ம வந்து குறை சொல்கிறத நிப்பாட்டணும். இவங்க தாய்லாண்ட்னாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்கிறத நம்ம நிப்பாட்டணும். ஸோ ஜஸ்ட் தாய்லாண்டுக்கு போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற மக்களோட பேசுங்க. மக்கள் எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஐ கெஸ் இந்த யூரோப் கண்ட்ரி பீப்புளெலாம் இவங்கெல்லாம் வந்து தாய்லாண்டுக்கு வந்து பார்க்கணும் கன்ஃபார்ம்டாக. இந்த கல்ச்சர்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அண்ட் ஷாப்பிங் வந்து மஸ்ட்டாக போங்க. அண்டு இனிமேட்டு யாராச்சும் அவங்ககிட்ட எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட ஹெசிடேட்லாம் பண்ணாமல் தைரியமாக சொல்லுங்கள், நான் தாய்லாண்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மீறியும் சில பேர்லாம் சிரிப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் ஜஸ்ட் சே அவன் கிடக்குறான்டா மயிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. தாய்லாண்டுக்கு ஜாலியாக போயிட்டு டூர்லாம் அடிச்சுட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் தாய்லாண்ட் இஸ் எ வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கார்கெரிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கார்கெரிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் லிங்க்கையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ டேக் கேர், பாய் கைஸ்.